எப்பயுமே அமைதியாகவும் சில நேரங்களில் மட்டும் அப்படியே ரொம்ப உணர்ச்சிசப்பட்டும் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண நல்லா யோசித்து இந்த இடத்துல எதை பேசணும், எப்போ பேசணும், எங்கே பேசணும் தெளிவாக தெரிஞ்சு பேசக்கூடிய மீனராசினியர்களே உங்களுக்காகத்தான். பேசிக்காக மீனராசினியர்கள் இப்படித்தான். இதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, மீனராசினியர்கள் எப்படி தெரியுமா, ஒரு ப்ராப்ளம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதில் அப்படியே நழுவி வெளில வந்துடுவாங்க, சால்வ் ஆகிடும். அது எப்படி வருவாங்க, யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது. எப்பயுமே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் முன்னேறணும், வாழ்க்கை நல்லா சூப்பராக இருக்கணும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், பொருளாதாரம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் அங்கே தேவைப்படுகிறது அப்படி தம்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ். அப்போ லைக் கொடுங்க எல்லாருமே. எஸ். எல்லாருக்குமே வாழ்க்கை தேவைப்படுதுங்களா, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ். இப்போ யாருக்கெல்லாம் உண்மையாகவே வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு மாறணும், முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்டில் எஸ் கொடுங்க. சரி, கொடுத்துட்டீங்களா? இப்போ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். ஓகே, பரவாயில்ல, டெவலப் ஆகுது, சுமாராக இருக்குது, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம்னா இப்போ நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய காலம், நமக்கு, நம்ம ராசிக்கு, நம்ம லக்னத்துக்கு, நம்ம நட்சத்திரத்துக்கு நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப் டெவலப் ஆகணும். சரிங்களா? அதற்கான பதிவு தான் இது. எல்லாமே முழுசாக பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜாதகப்படி, எனக்கு தான் ஜாதகமே இல்லையே, எங்கள் டேட்டா பற்றி தெரியாதே, மறந்து போச்சு, அந்த காலத்தில் குறித்து வைக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு ஜாதகமே தெரியலனாலும் பரவாயில்ல, வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரசன்ன ஜோதிடம் பார்க்கப்படும். பிரசன்னம் அப்படின்னால ப்ரெசென்ட்டில் ப்ரெசென்ட்டில் என்ன சுச்சுவேஷன், பிரசன்னம் அப்படின்னா நம்ம சரம் வச்சு பிரசன்னம் பார்ப்போம். எந்த பக்கம் சரம் போகுது, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு சரியாக கரெக்டாக இருக்குதான்னு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அது ஒரு பிரசன்னம் பார்க்குறது. பஞ்சபட்சி சாஸ்திரம் வச்சு பிரசன்னம் பார்ப்போம். நீங்கள் கால் பண்ண, நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் எந்த மாதிரியான என்னோடய பட்சி என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதை தவிர நீங்கள் எந்த நேரத்தில் கால் பண்ணீங்களோ அப்போ என்ன ஹோரை நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன கிழமையில் கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு அதுக்கான பலன்கள் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் டேரட் கார்டு ரீட் பண்ணி சொல்ல முடியும், சோழி பிரசன்னம் பார்த்து சொல்ல முடியும். ஆக மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நிச்சயமாக இருக்குது. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. என்ன, சில ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சில ப்ராப்ளம் உடனடியாக சால்வ் ஆகும், சில ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன் வேறு மாதிரி எடுக்கும், சில ப்ராப்ளத்துக்கு வேறு மாதிரி சொல்யூஷன் எடுக்கணும். இவ்வளோதாங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. கரெக்டான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான். இப்போ ஜாதகம் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க, அதனால் நமக்கு அவங்களுக்கு இது பரிகாரம் சொல்லிவிடுவாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கலாம், சரியாயிடும். ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பார்க்க முடியும், பார்த்து சொல்ல முடியும். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. சரி, இப்போ வாங்க நம்ம ராசி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ராசிக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி எப்பயுமே அமைதியாகவும் சில நேரங்களில் மட்டும் அப்படியே ரொம்ப உணர்ச்சிசப்பட்டும் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண நல்லா யோசித்து இந்த இடத்துல எதை பேசணும், எப்போ பேசணும், எங்கே பேசணும் தெளிவாக தெரிஞ்சு பேசக்கூடிய மீனராசினியர்களே உங்களுக்காகத்தான். இவ்வளோ நேரம் சொன்னீங்களே அமைதி, பொறுமை, அதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லையே, நான் மீனராசி தானே அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே இருக்குது. சில சூழ்நிலைகள் காரணமாக உங்களுடைய கேரக்டரில் தற்காலிகமாக சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோ தவிர பேசிக்காக மீனராசினியர்கள் இப்படித்தான். இதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, மீனராசினியர்கள் எப்படி தெரியுமா, இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், அந்த ப்ராப்ளமும் உங்களுக்குள்ளே அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எஸ்கேப் ஆகி வெளில வந்துடுவீங்க. நீங்கள் அது எப்படி வருவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனால் மீனராசினியர்கள் அந்த திறமை பேசிக்காகவே இருக்குது. ஒரு ப்ராப்ளம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதில் அப்படியே நழுவி வெளில வந்துடுவாங்க, சால்வ் ஆகிடும். அது எப்படி வருவாங்க, யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது. அது மீனராசி நேருக்கு குரு அதிபதி, மீன லக்னத்துக்கு குரு அதிபதி, மீனராசிக்கும் குரு அதிபதி. எப்பயுமே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ அடுத்தது 40 நாளுக்குள்ளே உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் உங்கள் குரு மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். குரு எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே யாருமே கிடையாதுங்க. எனக்கு யாருமே குருலாம் நான் அந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைங்க நீங்கள் நினைக்கலாம். குரு அப்படின்னா ஆன்மீக குரு மட்டும்தான் குருன்னு கிடைக்காது. இப்போ நமக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் குரு, காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் குரு. நம்ம ஒரு கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணி படிக்கிறோம், அது எந்த கோர்ஸ் ஆனாலும் இருக்கட்டும், ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும்,
டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், உங்களோட ப்ரொஃபஷன் எதுவோ அதற்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க, அவங்க சொல்லித்தராங்க பாருங்கள், அவங்க குரு. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மேலே ஒரு டெக்னிக்கல் பர்சன் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாரு, அவங்க உங்களுக்கு குரு. நம்ம இதுவரையும் குரு அப்படின்னா என்ன நினச்சிருந்தோம், காவி ட்ரெஸ் போட்டுட்டு ருத்ராட்சம் போட்டுட்டு பட்டை போட்டுக்கிட்டு வந்து அருள்கிறேன் மகனே உனக்கு என்ன வேண்டும் அந்த மாதிரி கேட்குறாள் தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது. நம்ம யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நமக்கு யாரோ ஒருத்தங்க அங்கே வழிகாட்டுதல் வராங்க இருக்காங்க அப்படின்னாலே அவங்க தான் நமக்கு குரு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் உங்கள் குரு தான் கொடுக்க போகிறாங்க. டெக்னிக்கல் பர்சனாக இருந்தால் அந்த பர்சன் அங்கேருந்து வருவாங்க, ஆன்மீகத்தை எடுத்துலாம் இருந்தால் இங்கே வருவாங்க. சில நேரங்களில் நல்லா கவனிச்சுக்கோங்க மீனராசி நேயர்களே, உங்களுக்காக சில நேரங்களில் ஆன்மீக குரு உங்களுக்கு டெக்னாலஜி உங்களோட அஃபிஷியல் லைஃப்பை கூட சரி பண்ணலாம். அஃபிஷியலாக இருக்கவங்க கூட உங்களோட பர்சனல் லைஃப்பை கூட சரி பண்ணுறதுக்கான சில ஐடியாஸ் கொடுக்கலாம். புரியுதுங்களா? யார்கிட்டேருந்து எங்கேருந்து எந்த திசையிலேருந்து எந்த டைரெக்ஷன்லேருந்து எந்த நேரத்துலேருந்து எந்த வார்த்தைகள் மூலியமாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் மீனராசி நேயர்களுக்கு. நீங்களே நார்மலாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக சிந்திக்கக்கூடிய ஆள், சிந்தித்து செயல்படக்கூடிய ஆள் நீங்கள். அந்த சிந்தனையை இங்கே நீங்கள் பயன்படுத்தலாம்னு கேட்டால் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. இதுலையும் எப்படி யோசிக்கிறதுல இப்போ எதுக்கு இவர் நம்மகிட்ட இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு, என்னோட பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, எதுக்கு என் பர்சனல் லைஃப்பை பற்றி எதுக்கு நோண்டிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆன்மீக குரு, என்னம்மா உங்கள் லைஃப் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருப்பார். ஆஃபீஸில் என்ன போயிட்டுருக்கு, இவர் எதுக்கு ஆஃபீஸை பற்றி கேட்குறாரு, நான் சாமி கொண்டு வந்திருக்கேன், இல்லை எனக்கு அருள் கொடுங்க, எனக்கு தீட்சை கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க, ஆஃபீஸை பற்றி இவர் ஏன் கேட்குறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? உங்களோட குரு எந்த குரு ஆனாலும் இருக்கலாம், அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க, சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அப்படி தான் சொல்லணும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவர் உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்டால் ரொம்ப அப்படியே இல்லை, கம்ப்ளீட்டாக அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன ப்ராப்ளமோ அதுக்கான சில விஷயங்கள் சொல்லும்போது சொல்யூஷன் கிடைப்பாங்க. இங்கே ஆன்மீக குரு உங்கள் அஃபிஷியல் லைஃப்க்கான ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிற வழிகாட்டுதலை எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்காக பிரபஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறலாங்க. ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆக்சுவலாக ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ரேக்கி கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், பஞ்சபட்சி சாஸ்திரமும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சரசாஸ்திரம் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், NLP கிராண்ட் மாஸ்டர் NLP தெரப்பியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஃப்ளவர் மெடிசன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆஸ்ட்ராலஜியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நிச்சயமாக சொல்யூஷன் இருக்குது. நம்ம அதனால தான் பல முகங்கள் வச்சுருக்குறோம் நம்ம. சரிங்களா? அந்த பக்கம் பார்த்தா சயின்ஸ் பிரகாரம் ஒரு விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கம் சைக்காலஜி விஷயம் செஞ்சுட்ருக்கோம், இந்த பக்கம் ஆன்மீக விஷயம் செஞ்சுட்ருக்கோம், இந்த பக்கம் கிரகங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆஸ்ட்ராலஜி இதுவும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துருச்சுன்னா சொல்யூஷன் நிச்சயமாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அக்குபஞ்சர் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அக்குபஞ்சர் சொல்லி கொடுத்துட்டு எல்லாமே ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஒன்று ஜாதகம் இருக்குது, இல்லை எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஜாதகம் இருந்தாலும் இல்லைனாலும், உங்களுக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் ப்ராப்ளம்ன்றது எப்பயுமே கூட இருக்குது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. உங்கள் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் ப்ராப்ளம், உங்களோட கஷ்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கான நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்தை, இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில் சூப்பராக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி செம்மையாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.